அன்பார்ந்த நலம் தரும் தொழிலும் சேனல் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது உங்கள் வருமானம் உங்கள் ஜாதகத்தில் எப்படி நாம் பார்ப்போம் என்று பார்ப்போம். உங்கள் ஜாதக வழியாக உங்களோட வருமானம் எந்த அளவுக்கு என்று தனிப்பட்ட வருமானத்தை நாம் எவ்வளோ வருமானம் எப்படி என்று பார்ப்போம். முதலில் ஒருவருக்கு ஜனன ஜாதகத்தில் வருமானத்தை குறிக்கிற அந்த பாவம், அந்த ஸ்தானம் இரண்டாம் பாவம் ஆகும். ஆகவே இரண்டாம் தனஸ்தானத அதிபதி எந்த அளவுக்கு வலிமை பெறுகிறோ அந்த தனஸ்தானாதிபதி வலிமையை பொறுத்து தான் ஒருவருக்கு அந்த நபருக்கு வருமானம் எவ்வளோ வரும் என்று, அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ வருமானம் வரும் என்று பார்ப்போம். ஆகவே இரண்டாம் பாவம், இரண்டாம் அதிபதி, இரண்டாம் பாவம் வலிமை எந்த அளவுக்கு பார்த்தால் ஒரு இரண்டாம் பாவம் இரண்டாம் அதிபதி, இந்த இரண்டாம் அதிபதி அதிசுபத்துவம் பெற்று நல்ல ஒரு ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் ஒரு கிரகம் சுபகிரகங்கள் அங்கே இருந்து கூடியிருந்து, அல்லது இரண்டாம் அதிபதியை இரண்டாம் வீட்டை இரண்டாம் அதிபதி பார்வையிடுவது, சுபர்கள் பார்வையிடுவது. சுபர்கள் என்றால் ஒருவருக்கு தனத்தை கொடுக்கிற அந்த குரு பகவான், தனக்காரகன், முக்கியமாக ஒரு ஆட்சி உச்ச நிலையிலிருந்து பார்ப்பது, அல்ல சுக்கிரன் பார்வையிடுவது, இவையெல்லாம் அந்த கிரகத்துக்கு இரண்டாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று பகைப்பற்று நீச்சம் பெறாமல் யார் ஒருவருக்கு 6, 8, 12 மறையாமல் நல்ல ஒரு வலுவான அதிசுபத்துவம் பெற்றிருந்தால் ஒருவருக்கு வாழ்நாள் முழுக்க நல்ல ஒரு சம்பாதித்தல் நேர் வழியில் ஒருவருக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கிற அந்த ஜாதக அமைப்பு அவருக்கு அமைகிறது. ஆகவே இரண்டாம் பாவம் மிக முக்கியமான ஒரு அமைப்போடு இருக்கணும். வலுவான அமைப்பில் இருந்தால்தான் ஒருவருக்கு ஜாதக ரீதியாக நல்ல ஒரு பணப்புழக்கம், வருமானம் வந்து கொண்டே இருக்கும் அந்த நபருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஒருவருக்கு அந்த இரண்டாம் பாவம் அதிபதி, இரண்டாம் அதிபதி யார் ஒருவருக்கு 5, 9 அமைய வேண்டும். ஏன்னா ஒருவருக்கு இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா வலுத்து இருக்க வேண்டும். 9ஆம் இடத்துலையும் அந்த இரண்டாம் பாக்கியஸ்தானத்தில் இருந்தால்தான் ஒருவருக்கு அந்த 5, 9 இரண்டாம் அதிபதி அமைப்பெற்றிருந்தால் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அளவுக்கு அவர் இருப்பார். பணப்பழக்கம் வந்துட்டே இருக்கும். ஆகவே இரண்டாம் அதிபதியும் நல்ல வலுத்து 5, 9 காணப்பட வேண்டும். இது மட்டும் இல்லாமல் லாபத்தை கொடுக்கிற அந்த லாபஸ்தானபதி, எந்த ஒரு தொழில் ஒருவருக்கு பண்ணாலும் ஒரு வருமானம் இருந்தாலும் அது லாபமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த 11ஆம் அதிபதி மிக வலிமையான காணப்படும். ஆகவே 11ஆம் அதிபதியும் வலுத்து காணப்பட்டு சுபத்துவம் பெற்று சுபத்துவம் பெற்று ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் பகை பராம நீச பராமரித்து 11ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். 2, 11க்கு பரிவர்த்தப்பட்டிருக்கலாம். மற்றும் இந்த அமைப்பில் இருந்து லக்னாதிபதியும் வலுப்பட வேண்டும். ஏன்னா லக்னாதிபதி அந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி மிக முக்கியம். லக்னம் வலுத்தாதான் அவருக்கு வருமானம் எப்போது வந்து கொண்டிருக்கும். இந்த 3 லக்னாதிபதி, 2ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி அதிக வலுவப்பற்று யார் ஒருவருக்கு 5, 9 இருந்தால் இந்த அதிபதிகள் கூடவே குரு சுக்கிரன் தனத்தை கொடுக்கிறவர், குரு சுக்கிரன் தொடர்பு பார்வை இருந்தால் இவர்களுக்கு வருமானம் ஜாதக ரீதியாக மிக அதிக வருமானம் கிடைக்கும். எப்பொழுதும் வருமானம் வந்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கு பண கஷ்டம்ன்றது இருக்காது. இதுதான் இந்த அமைப்பு. அதோட தசாபுத்தி காலையில் மிக அதிக பணப்பழக்கம் இருக்கும். 2ஆம் அதிபதி ஒருவருக்கு தசாபுத்தி வரும்போது, இல்லை 11ஆம் அதிபதியும் லக்னாதிபதி தசாபுத்தி வரும்போது இவர்களுக்கு மிக அதிக பணப்பழக்கம் வந்து கொண்டே இருக்கும். ஜாதக ரீதியாக இது பொதுவான பலன். ஜாதகத்தில் கிரகங்களை வச்சு மற்ற பலன்கள் இவர்களுக்கு ஜாதக ரீதியாக அந்த நபருக்கு சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.